கர்த்தர் பேதுருவோடு கூட ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லுகிறார். பேதுருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை இயேசுவாமி சொல்லுவார். அவர் சொன்னாரு, நான் சிலுவையில் கொண்டு போவதற்கு மரிப்பதற்கு முன்பாக நீ என்னை 3 முறை மறுதலிக்க போகிற. அப்படியே நடந்தது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ பேதுருவா இருக்கிறாய், உந்த சபை இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன். பேதுரு அப்படின்னா என்ன அர்த்தமா? கல்லுன்னு அர்த்தமா. இந்த கல்லு மேல என் சபையை கட்டுவேன். அது ஒன்று. ரெண்டாவது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் சபையை கட்டுவது மாத்திரமல்ல, பேதுருவை பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளவே மேற்கொள்ளாது. ஆமென். நல்ல வசனத்தை கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் மோசேயின் மூலமாக ஆசாரிப்பு கூடாரத்தை கர்த்தர் உண்டாக்கினார். ஜனங்க யாரும் நேரடியாக கர்த்தர் அண்டையில் போக முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. ஆசாரியன், பிரதான ஆசாரியன், பரிசுத்தமுள்ள இடம், மகா பரிசுத்தமுள்ள ஸ்தலத்திற்கே ஆசாரியன் வருஷத்தில் ஒரு முறை தான் போக முடியும். ஸோ ஜனங்க யாரும் நேரடியாக தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாது. ஆனால் இயேசு மரித்து ரத்தத்தை சிந்தி உயிரோடு கூட எழுந்த பிறகு திரை சீலை அது கிழிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் ஸ்டைலை மாத்திட்டார். டேபர்னக்கல் ஆசாரிய கூடாரத்தின் ஸ்டைலை மாற்றி இப்போ யார் வேண்டுமானாலும் அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிற உரிமையை நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ ஆசாரிப்பு கூடாரத்தில் எல்லாரும் வெளியே நின்றுதான் இயேசுவையா கர்த்தரை ஆராதிக்கணும். ஆனா இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு, ரட்சிப்பை உண்டாக்கின பிறகு, அவர் அண்டையில வந்து இப்படிப்பட்ட இடத்துல கூடி கர்த்தரை ஆராதிக்கலாம். உங்களுக்கு இப்ப மீடியேட்டர் தேவை இல்லை, மத்தியஸ்தர் தேவை இல்லை. அவர் ஒருவரே மத்தியஸ்தராக மீடியேட்டராக இருந்த ரத்தத்தை சிந்தி உயிரோடு கூட எழுந்து அவர் நமக்கு செய்து சம்பாதித்த பெரிய ஒரு கிருபை என்ன தெரியுமா? யார் வேண்டுமானாலும் எப்ப வேண்டுமானாலும் தகப்பனே ஏசப்பா அப்படின்னு நீங்க நேரடியா போய் ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக் கொடுத்தார். இப்ப பாருங்க, ஆசாரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் இப்ப எடுத்துட்டு சபையை கொண்டு வருகிறார். இந்த சபையில ஒரு ஊழியக்காரர் இருப்பார். ஜனங்க எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கலாம், விண்ணப்பம் செய்யலாம், கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ளலாம். இவை எல்லாம் சபையில நடக்கும். அப்ப முதல் சபையை ஆரம்பித்தது யாரு? இந்த முதல் சபையை ஆண்டவர் எந்த ஊழியக்காரரை எழுப்பினார் அப்படின்னா பேதுரு. இவர் மூலமாகத்தான் பாருங்க சபையினுடைய கட்டமைப்பை கர்த்தர் கொண்டு வருகிறார். The structure of church starts from Peter. பேதுருவின் மூலமாகத்தான் சபை என்கிற ஒரு கட்டமைப்பை கர்த்தர் துவங்குகிறார். ஏசாமி மரிச்சிட்டாரு, அவர் உயிர்த்தெழுந்து பரமேறிட்டாரு. இப்ப பூமியில அவர் விட்டுட்டு போன ஊழியம் நடக்கணும். 12 சீஷர்கள் ஓடுறாங்க. அதுல ஒருத்தர் தோமா நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டார். ஆங்காங்கே சிதறப்பட்டு எல்லாரும் ஊழியத்தில் இருக்காங்க. இப்ப பேதுருடைய வேலை என்ன தெரியுமா? அவருடைய வேலை ஆட்டுக்குட்டிகளை மேய்க்கிற வேலை. அவருடைய வேலை சபையை கட்டி எழுப்புகிற வேலை. அந்த வேலைக்கு கர்த்தர் பேதுருவை தெரிந்து கொண்டு பேதுருவின் மூலமாகத்தான் சர்ச் என்கிற ஸ்ட்ரக்சரையே கொண்டு வருகிறார். நம்ம கிடையாது. நமக்கு முன்னாடி யாரு? நம்முடைய சீனியரு யாரு? பாஸ்டர் பீட்டர் அவர்கள். பாஸ்டர் பீட்டர் தான் ஆண்டவர் அவரை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாரு. எதை? சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணு போ. ஒரு இந்த இடத்துல ஜனங்க வந்து என்னை தாராளமாக நேரடியாக பேசலாம், அவங்க தூரமாக இருக்க வேண்டியதில்லை. வந்து ஆலயத்தில் விழுந்து கிடந்து கர்த்தரை ஆராதிக்கலாம், ஜெபிக்கலாம், வசனத்தை தியானிக்கலாம், சீஷர்களாக வளரணும் என்று சொல்லி ஆண்டவர் பேதுருவின் மூலமாக எழுப்பினார். இந்த பேதுரு எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஆண்டவரை மறுதலித்தவன். ஆண்டவரை வாடா போடான்னு பேசினது யார் அப்படின்னா பேதுரு. ஆண்டவர் கடலின் மேல நடந்தபோது உற்சாகமாய், நீரே இயேசுவானால் நானும் நடக்கிறேன் என்று சொல்லி உற்சாகமாய் நடந்தான். கொஞ்ச நேரத்தில் அப்போ அக்கம் பக்கத்தில் பார்த்து கீழே விழுந்தவன். இந்த பேதுரு மல்கூஸ் என்கிற மனுஷனுடைய காதை வெட்டினவன். இந்த பேதுரு இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பாருங்க பூமியில தான் சுற்றி கொண்டே இருக்கிறார் 40 நாட்கள். இவர் என்ன பண்ணார் தெரியுமா?
இயேசு தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீமை ஃபார்ம் பண்ணி அந்த சீஷர்கள் எல்லாரையும் திருப்பியும் பின்மாற்றத்துக்குள்ளாக கொண்டு போனார். யாரு? பேதுரு. என்ன வேலைக்கு? மீன் பிடிக்கிற பழைய வேலைக்கு போயிட்டான். அப்ப பாருங்க, இந்த பேதுருவை நம்ம அவருக்கு முன்பாக இருந்திருந்தா பேதுருவை கிட்ட கூட சேர்த்திருக்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, அவரை கிட்ட சேர்த்தது மாத்திரமல்ல, அந்த கல்லின் மேல அவர் சபையை கட்டினார். அல்லேலூயா.